ராமரும் சீதையும் அயோத்தியில் 12 ஆண்டுகள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். ஆனால் மனித உருவில் ராமராக இருக்கும் விஷ்ணுவிற்கு பூமிக்குரிய வாழ்க்கையின் துயரங்களையும் மோதல்களையும் அனுபவிக்க வேண்டியிருந்தது. ராமர் பிரஜைகளிடம், நான் எந்த அவதாரத்தை எடுத்தாலும் எனது நாடகம் அந்த அவதாரத்திற்கு ஏற்ற அனுபவங்களை கடந்து செல்லும் என்றார். ராஜா தன்னை ஒரு வேலைக்காரியின் கொடூரமான சூழ்ச்சிகளையும் பொறாமையையும் அனுபவிக்க அனுமதித்தார். அது அவரை காட்டிற்கு விரட்டியது. தசரத மன்னன் தனது 4 மகன்களையும் நேசித்தான். ஆனால் ராமன் தனது அரச குணங்கள் மற்றும் தர்மத்தை கடைபிடிப்பதற்காக தசரத மன்னனின் இதயத்தில் ஒரு சிறப்பு இடத்தை பிடித்திருந்தார். ராமரின் வலிமை, தைரியம், கருணை மற்றும் ஆழ்ந்த ஞானம் அவரை சிறந்த மனிதராக மாற்றியது. அவர் அனைவராலும் நேசிக்கப்பட்டார். தசரதன் சபையை கூட்டி ராமனுக்கு யுவராஜ பட்டம் சூட்ட முடிவு செய்கிறார். அயோத்தியை ஒரு தாய் தன் குழந்தையை பராமரிப்பது போல் நான் ஆட்சி செய்தேன். இப்பொழுது என் வயதான காலத்தில் வீரத்திலும் விவேகத்திலும் நிகரற்ற ராமனுக்கு பொறுப்பின் சுமையை மாற்ற விரும்புகிறேன் என்று கூறினார் தசரத மன்னர். கூடியிருந்த இளவரசர்களும் முனிவர்களும் தசரதரின் முன்மொழிவை ஒருமனதாக ஆதரித்ததால் மகிழ்ச்சி ஆரவாரத்துடன் எதிரொலித்தது. தசரதன் முடிவெடுப்பதில் கூட்டு ஞானத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி அவர்களின் ஒப்புதலுக்கான காரணங்களை பகிர்ந்து கொள்ளுமாறு புத்திசாலிகளை வலியுறுத்தினார். ராமனின் நற்பண்புகளையும் ஆட்சி செய்யும் தகுதியையும் புகழ்ந்து பேசுபவர்கள் ஒருவர் பின் ஒருவராக எழுந்தனர். தனது அன்பு மகனுக்கான இந்த பாராட்டுக்களை கேட்ட அரசரின் இதயம் மகிழ்ச்சியில் திளைத்தது. ஒட்டுமொத்த சபையும் எழுந்து ஒரே குரலில், தாமதம் வேண்டாம், ராமருக்கு யுவராஜ அபிஷேகம் செய்யுங்கள் என்று கரகோஷமிட்டனர். மகிழ்ச்சி அடைந்த தசரதன் புனித முனிவர்களிடம் திரும்பி, இது சைத்ரா மாதம், மங்களகரமான மாதம், ராமருக்கு அபிஷேகம் செய்ய அனைத்து ஏற்பாடுகளையும் செய்யுங்கள் என்றார். மன்னனின் கட்டளைப்படி அரண்மனையின் பொறுப்பான மந்திரியான சுமந்திரன் ராமனை அழைத்து வரச் சென்றான். யுவராஜ அபிஷேகம் செய்யும் முடிவை கேட்ட ராமர் பணிவுடன் பணிந்து, உங்கள் கட்டளைகள் எதுவாக இருந்தாலும் நிறைவேற்ற நான் கடமைப்பட்டிருக்கிறேன் என்றார். தசரதன் ராமரை பார்த்து, நீ ஒரு நல்ல இளவரசன், மக்களுக்கு பிரியமானவன், உன்னுடைய மரியாதையும் கருணையும் இன்னும் அதிகரிக்கட்டும், நிலையான புகழை பெறுவாய் என்று ஆசீர்வதித்தார். ராமர் தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளை ஏற்க தயாராக தனது இல்லத்திற்கு திரும்பினார். சுமந்திரன் அவசரமாக ராமரிடம் வந்து, மன்னர் உங்களை உடனடியாக பார்க்க விரும்புகிறார் என்று கூறினார். ராமன் தனக்குள் நினைத்து கொண்டான், எது நடந்தாலும் நன்மைக்கே. அதிகாரம் என்பது ஒரு கடமை மட்டுமே. ராஜா நான் அதை எடுக்க விரும்பினால் நான் அதை எடுத்துக்கொள்வேன், இல்லை என்றால் நானும் கீழ்ப்படிவேன். இந்த உன்னத மனப்பான்மையுடன் ராமர் தனது தந்தையை அணுகினார். எதுவாக இருந்தாலும் தனது கடமையை நிறைவேற்ற தயாராக உள்ளேன் என்றார்.